வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கு. அப்படியே அது எப்போ போட்டா அப்படின்னு சரியாக எனக்கு தெரியல. என்ன போஸ்ட்னு பார்த்தியா, நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் இப்போ காசாவில் நிறைய மக்கள் குழந்தைகள்னு சொல்லிட்டு பசி பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கு. அப்படி என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சை உலுக்குகிறதுன்னு சொல்லிட்டு, காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65,000 கடந்தது, ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகளின் அழுகை பட்டினி காட்சிகள் நெஞ்சை உலுக்குகிறது எனவும் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு பெரிய வேதனை தருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு போட்டிருக்காங்க. முடிஞ்ச ஃபோட்டோவும் போடுறோம் பாருங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க நேராக காசாவுக்கு தான் பேசுவாங்க. நம்ம பக்கத்து நாட்டில் நடந்தது பற்றியோ நம்ம பக்கத்து நாட்டில் இருந்த மக்களை பற்றியோ பேச மாட்டாங்க. நேராக காசாவுக்கு தான் பேசுவாங்க. கிட்டத்தட்ட 2009 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்று குவித்த காங்கிரஸ் மத்தியில் இவங்க மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்கும்போது எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் 1.5 லட்சம் மக்களை கொன்று குவிப்பது வேடிக்கை பார்த்தவர்கள். வெறும் அற்ப, அதாவது மந்திரி சீட்டுக்கு, வெறும் மந்திரி பதவிக்கு, அந்த மந்திரி சபையில் இடத்திற்காக, வெறும் அற்ப பதவிக்காக தமிழ் மக்களை கொன்றொழிக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு டைரெக்டாக காசாவுக்கு தான் பேசுவாங்க. காசாவில் குழந்தைகள் அழுகை பட்டினியும் பசியும் தான் இவங்களுக்கு தெரியும். 2009 ஈழத்தில் அழிந்த குழந்தைகளும் பெண்களும் போராளிகளை பற்றிலாம் இவங்க பேச மாட்டாங்க. அவங்க மனிதர்கள் இல்லை, வேறு ஏதோ ஜந்துக்கள் போல் நினச்சிட்டாங்க போல். டைரெக்டாக இவங்க காசாவை பற்றி தான் பேசுவாங்க. இப்போ நான் ஏன் இந்த வீடியோ இது பதிவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும், அவருடைய செயல்பாடில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்து நீங்கள் யோசிப்பீங்க கூட. பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடைய அந்த சர்வதேச இதை பற்றிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லலைனாலும் சொல்ல வைப்பாங்க. இவங்க காசு கொடுத்து பேச வைப்பாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை அப்படி பேச வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. இவங்களுடைய மறுபக்கம் ஒன்று இருக்குது. ரொம்ப மோசமான ஆட்கள் இவங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்னதுலேயும் ஐயா அவர்கள் போட்ட பதிவையும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க மக்களே.